بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم موصدة في أمد ممددة صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحسد يأكل النار الحسنات كما يأكل النار الخطب أو كما قال عليه الصلاة والسلام ஏழுவானங்கள் ஏழு பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நிதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபா தாபியீங்கள், இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத் பாவம் மன்னிப்பை சொரிந்தருள்வானாக. சையதுல் ஐயாம், நாட்களிலே தலைமையான நாள், சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ. யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமையுடைய ஹுத்பாவை கேட்பதற்காக வேண்டி, ஹுத்பாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் நேர காலத்தோட முன் சஃபுக்கு வந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்பதாக மலக்குமார்கள் துவா கேட்டிருக்கிறாங்க. நேர காலத்தோட வரணும் மஸ்ஜிதுக்கு. தொழிலுக்கு போகிறேன்டா 8 மணிக்கு தான் நிற்கணுமெண்டா, 8 மணிக்கு தான் நிற்க மொஃபீஸிக். பாடசாலைக்கு 8 மணிக்கு தான் நிற்கணுமெண்டா நிற்கிறோம். என்னுடைய கடை 8 மணிக்கு தான் துறப்படுது. சமூகம் அளிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அழைப்பு என்று வரும்போது, அல்லாஹு அக்பர் என்று வரும்போது தாமதமாகிறோம். உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் போய்விட்டது. இனிமேலாவது இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நியத்து வைத்து கொள்ளுங்கள். ஹுத்பாவுக்கு நேர காலத்தோட பள்ளிக்கு வர வேண்டும். என்னுடைய தேவைகளை ரப்பிடத்தில் கேட்டு முன்வைக்க வேண்டும் என்று இன்றைய ஹுத்பாவிலிருந்து
ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போமாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் வெற்றிசாலியாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் என்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும், இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகுவீர்களோ, என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய நரகத்திற்கு உள்ளாகுவீர்கள் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடுத்து விலக்கி ஒதுக்கிறக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றும் முழுதாக தவிந்து விலகி கொள்ளுமாறு முதலில் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் நல்லுபதேசம் செய்து கொள்ளும்புக்குரியவர்களை படைத்தவன எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும், அது தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பஜாரில் இருந்தாலும் சரி, படைத்தவன எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயந்து கொள்ளுமாறு முதலில் வேண்டிக் கொண்டு என்னுடைய ஹுத்பாவுடைய தலைப்புடைய ஆரம்பத்துக்குள் வருகிறேன். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய ஒரு வாழ்க்கை தான். உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. உலகத்துடைய நோய், உலகத்துடைய கஷ்டம், உலகத்துடைய பிரச்சினை, உலகத்துடைய துன்பம், இதெல்லாம் சர்வசாதாரண பிரச்சனைகள் தான். உலகத்துடைய கடன் சர்வசாதாரணம், உலகத்துடைய நோய் சர்வசாதாரணம், உலகத்துடைய நோய் சர்வசாதாரணம், உலகத்துடைய கவலை சர்வசாதாரணம். உலகத்தில் எது நடந்தாலும் அது சர்வசாதாரணம்தான். கண்ணியமானவர்களே, உண்மையான சாதனை என்ன தெரியுமா? உண்மையான கவலை என்ன தெரியுமா? உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மையான கஷ்டம் என்ன தெரியுமா? உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பம் கஷ்டப்படுவதை விட சக்கராத்தில் சிரிக்கக்கூடிய அடியானாக மாற வேண்டும். இதுதான் சாதனை, இதுதான் சாதனை. உலகத்தில் நான் வாழ்ந்தேன், 40 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், 50 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், 60 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், மாளிகையில கட்டிருக்கிறேன், 10-15 ஏக்கர் வயல் காணிகள் இருக்கிறது, 2-3 கடை இருக்கிறது, பிள்ளைகள் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. இது சாதனை அல்ல. கண்ணியமானவர்களே, சாதனை என்ன தெரியுமா? உலகத்தில் பிறக்கும் போது அழுது கொண்டு பிறந்தோம், உலகத்தை விட்டு போகும்போதோ சிரிச்ச முகத்தோட சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து விட்டு சிரிச்ச மாதிரி உலகத்தை விட்டு போவதிருக்கிறது. இதுதான் சாதனை, இதுதான் சாதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய பிள்ளைகள் கண்ணியமானவர்களே, உலகத்துக்கே வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தானே செய்து காட்டினாங்க. இரண்டாவது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் ஆட்சி. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு பிஸ்னஸாக இருந்திருப்பாரு, எந்த அளவுக்கு ஆட்சியாளனாக இருந்திருப்பாரு. முழு நாட்டையும் இஸ்லாத்துக்குள் எடுத்த ஹலீஃபா. லெபனான், ஜோர்தா, சிரியா, பலஸ்தீன், மிஸ்ர், எகிப்து என்று சொல்கிறோமே, எல்லாத்தையும் இஸ்லாத்துக்குள் எடுத்தவர் யார் தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. 10 வருஷம் நீதமான ஆட்சி. எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? செல்வந்தனாக வாழ்ந்திருக்கலாம், ஆட்சியாளனாக வாழ்ந்திருக்கலாம், வாழல்ல. கண்ணியமானவர்களே, குத்துபா பிரசங்கம் செய்வார், மிம்பர் மேடைகளில் கிழிந்த ஆடையோடு தான் பயான் செய்வார். கிழிந்த ஆடையோடு தான் பயான் செய்வாரே. 2 கறியோடு சாப்பிட மாட்டாரே, பஞ்சு மெத்தையில் தூங்க மாட்டாரு. கண்ணியமானவர்களே, இரவையில தூக்கம் போகாது, ஊரை சுத்தி வருவாரு. எந்த இடத்துல நடக்குது, கியாமத்தில் அல்லாஹ் என்னிடம் கேட்பானே என்ற பயம் உள்ளத்தில் இருந்தது.
கியாமத்தில் அல்லாஹ் என்ன பிடிப்பானே என்ற பயம் உள்ளத்தில் இருந்தது. உலகத்துடைய ஆசை இருக்கல்ல, அல்லாஹுடைய ஆசை இருந்தது. மௌத்துடைய ஆசை இருந்தது. சொர்க்கத்துடைய ஆசை இருந்தது. கண்ணியமானவர்களே, உலகத்தை வெறுக்கடித்து வாழ்ந்தார், உலகத்தை துறந்து வாழ்ந்தார், உலகம் தேவையில்லைன்னு வாழ்ந்தார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா வாழ்ந்திருக்கலாம், நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் வாழல. கண்ணியமானவர்களே, காரணம் என்ன? குறுகிய வாழ்க்கை, உலகம் பொய்யானது என்பதை விளங்கினார்கள். இதுதான் வாழ்க்கை. சக்கராத்தில் சிரிக்கக்கூடிய அடியானாக மாற வேண்டும். அதற்கு பின்னால் கபூரில் நிம்மதியாக வாழணும். கண்ணியமானவர்களே, கபூரில் சந்தோஷமாக தூங்க வேண்டும். கபூருடைய வாழ்க்கை இருட்டடைஞ்ச வாழ்க்கை. ஒரு மனிதனை நீங்கள் அடக்கி விட்டுட்டு ஜனாசாவை கபூருக்குள்ளே வைத்ததற்கு பின்னால் அப்பொழுதுதான் நீங்கள் அங்கிருந்து மையவாடி மக்பராவை விட்டு வெளியாகினீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடக்கக்கூடிய பாதனையுடைய செருப்புடைய சத்தத்தையும் கபூருக்குள் இருக்கக்கூடியவர் கேட்கிறாரண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நொடி கேள்வி கணக்கு ஆரம்பம். அடுத்த நொடி எத்தனை ஆயிரம் வருஷ வாழ்க்கை, எத்தனை ஆயிரம் வருஷ வாழ்க்கை. 1400 சொச்சத்தை கடந்து விட்டோம். கண்ணியமானவர்களே, கடந்து போய்கொண்டிருக்கிறது. உலகத்துடைய வாழ்க்கை 40-50 வருட வாழ்க்கை தான். 1000-2000 கபூருடைய வாழ்க்கை. அதற்கு பின்னால் கபூருக்கு எழுந்த எழுமினத்துக்கு பின்னால் ஆஹிராவுடைய வாழ்க்கை. எவ்வளவு காலம்? அதுதான் வாழ்க்கை. அங்கே நிம்மதியாக வாழணும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனை பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ் சில பாவங்களை வைத்திருக்கிறான். அந்த பாவங்களை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அல்லாஹுடைய சாபம் உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் குர்ஆனில் பேசுகிறான். சில பாவம் இருக்கே, அந்த பாவம் சர்வ சாதாரணமான பாவம்தான். சர்வ சாதாரணமான பாவம். மக்கள் அதை அறியாமல், மக்கள் அதை விளங்காமல், மக்கள் அதை தெரியாமல் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய கோபம் கிடைக்கும், அல்லாஹுடைய சாபம் கிடைக்கும், அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்காதே, அல்லாஹுடைய பரக்கத் கிடைக்காதே, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்காதே, அல்லாஹுடைய அன்பு கிடைக்காதே, அல்லாஹுடைய சொர்க்கம் கிடைக்காதே. முதலாவது பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சூரா ஹுமஸாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய ஜும்மாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சூறாவை ஓதி காட்டினேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூறா, எல்லோருக்கும் பாடமாயின சூறா, சின்ன சூறா, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அல்லாஹ் இந்த சூறாவில் என்னோடு அல்லாஹ் என்ன பேசுகிறான், என்னோடு அல்லாஹ் என்ன கதைக்கிறான், அல்லாஹ் இந்த சூறாவுக்குள் என்ன சொல்கிறான்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சூறாவை ஆரம்பம் செய்கிறான். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. முதலாவது வைலண்டை ஆரம்பிக்கான். அல் குர்ஆனில் 30 ஜுஸ் இருக்கு, எல்லாருக்கும் தெரிந்தது. 114 சூறா இருக்கு. இந்த 114 சூறாக்களில் 3 சூறாக்களை தான் அல்லாஹுடைய பதுவாவை கொண்டு ஆரம்பம் செய்கிறான். துவாங்கிறது வேற, பதுவாங்கிறது வேற. இந்த மனிதனுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்ம செய்திரு யா அல்லாஹ், இந்த மனிதன் மீது நீ இரக்கம் காட்டிடு யா அல்லாஹ் என்கிறது துவா. என்கிறது துவா. பதுவாண்டா இந்த மனிதனை நீ அழித்து விடு யா அல்லாஹ், இவன் செய்யக்கூடிய வியாபாரத்தை லுஸ்டாக்கிடு யா அல்லாஹ், இவனை குழந்தைகளை கொடுக்காம இரு யா அல்லாஹ், குழந்தைகளுக்கு நோயை கொடு யா அல்லாஹ், விபத்துக்கு உள்ளாக்கு யா அல்லாஹ், நோயை கொடுத்து சிரமப்பட வை யா அல்லாஹ். இது பதுவா, இது பதுவா. சொன்னாங்க
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகி தஅவத்தல் மظلوம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்க. யாருக்கும் யாரும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. சின்னதோ பெரிசோ, கொடுக்கல் வாங்கலோ பணமோ எதுவாக இருந்தாலும் சரி, யாருக்கும் யாரும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. அந்த அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவா அல்லாஹ் உடனே கபூல் செய்வான், சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். பெற்ற தாய்க்கு, பெற்ற தந்தைக்கு, பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் சமனாக நடங்க, நீதமாக நடங்க. அல்லாஹ் நீதமாக நடக்கக்கூடியவர்களை விரும்புகிறான், அவன் விரும்புகிறான். அல்லாஹ் 3 சூறாக்களில் பதுவாவை அல்லாஹுடைய சாஃபத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறான். முதலாவது சூரா வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா இக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன். அதுவும் 30வது ஜுஸுக்குள்ள தான் வருது. கடைசி ஜுஸ் குர்ஆன்ல 30வது ஜுஸ்ஸண்டா என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன சூறாக்கள் வருமே, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இதா ஜா, லீலாஃபி குரைஷ், இந்தந்த சூறாக்கள்லாம் வரும். இந்த சூறாவுக்கு தான் 30வது ஜுஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ஜுஸுக்குள்ள ஒரு சூறா இருக்கிறது, சூரா முத்தஃபிஃபீன். அல்லாஹ் முதலாவது யாரை சபிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் யாருக்கு பதுவா செய்கிறான் தெரியுமா? இந்த அளவு நிறுவையில் மோசடி செய்கிறாங்களே, நான் சொல்லலை கண்ணியமானவர்களே, நீதமாக நடக்கணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் நீதமாக நடக்கிறாரோ, யார் நீதமாக வியாபாரம் செய்வாரோ, யார் சரியாக பிஸ்னஸ் செய்வாரோ, சஹாபாக்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள், நல்லடியார்களுடைய கியாமத்துடைய நாளையில் அவங்க இருப்பாங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட வேற என்ன தேவை? அல்லாஹ் சொல்றான், முதலாவது பதுவா யாரே அளவு நிறுவையில் மோசடி செய்வார்களோ இவர்களுக்கு அல்லாஹுடைய சாஃபம். இரண்டாவது சாஃபம் தான் இங்க வயலுல் லிகுல்லி ஹுமஸா. ஹுமஸா லுமஸா, ஹுமஸாண்டா என்ன தெரியுமா? ஒருத்தனை பற்றி ஒருத்தர் கதைக்கிறது, இது ஹுமஸா. அதாவது கீபத், புறம் பேசுவதுன்னு சொல்றது. புறம், ஒருத்தனிடம் இருக்கிறத கதைப்பது புறம், இல்லாத கதைக்கிறது இருக்கிறத இட்டு கட்டுறங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஒருத்தனிடம் இருக்கிறத பேசுவதா கீபத்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தனிடம் இருக்கிறத பேசுவதான் கீபத், புறம்ண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தனிடம் இல்லாத பேசுறது இருக்கிறதே இது இட்டுக்கட்டுண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், வயலுல் லிகுல்லி ஹுமஸா. யாரு மற்றவர்களை பற்றி புறம் பேசி திட்டுறாங்களோ, இருந்தாலும் சரி இல்லைண்டாலும் சரி, யாரை பற்றியும் கதைக்க தேவையில்ல, கதைக்கிற உரிமை நமக்கு கிடையாது கண்ணியமானவர்களே. இமாம் ஷாஃபி ரஹிமஹுமுல்லாவுடைய மாணவர்கள் உஸ்தாதை பார்த்து சொன்னாங்களா, உஸ்தாது உங்களை பற்றி அவங்க கதைச்சி கொண்டிருக்கிறாங்க உஸ்தாது சொன்னார், ஆசிரியர் கதைச்சா கதைச்சி கொண்டு போகட்டும், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் எனக்கு திரும்ப கொடுக்கப்படுது என்றாங்க இமாம் ஷாஃபி. கண்ணியமானவர்களே, அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும், அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும். 40 வருஷம் தொழுகிறாரு, 50 வருஷம் தொழுகிறாரு, பெரிய ஒரு ஹாஜியாரு, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவருடைய குறை இவரை விட்டு போவதில்லை, இவர் நஷ்டம் அடைஞ்சு கொண்டே போறாரு. சாதாரணமான பாவம் தானே கண்ணியமானவர்களே. ஹதீஸை எழுதினாங்க சஹீஹுல் புகாரி இமாம் ரஹிமஹுமுல்லாஹ். யாரு கண்ணியமானவர்களே? புகாரி, சஹீஹுல் புகாரி குர்ஆனுக்கு அடுத்த கட்டம். ஆதாரபூர்வமான ஹதீஸை எழுதினார் சஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹிமஹுமுல்லாஹ் சொல்வார்கள், என்னுடைய வாழ்நாளில்
சந்தோஷமான நாட்கள் எது தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான இன்பகரமான நாட்கள் எது தெரியுமா? நான் யாரையும் பற்றி பேசல, அதுதான் எனக்கு சந்தோஷமான நாள் என்றார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுமுல்லா. அல்லாஹ்வுடைய சாபம் நபிமாருடைய சாபம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் அல்ல, சஹாபாக்களுடைய சாபம் அல்ல, மலக்குமாருடைய சாபம் அல்ல. அல்லாஹ் பதுவா செய்துட்டான். அல்லாஹ் பதுவா செய்தானண்டா அதற்கு பின்னால யாரு தான் மன்னிப்பாங்க? கண்ணியமானவர்களே, யாரு தான் மன்னிப்பாங்க? அல்லாஹ் சொல்றான், ஹுமஸா, ஒருத்தனை பற்றி பேசுகிறாங்க, இல்லாத இருக்கிறத பேசுகிறாங்க, இவர்களுக்கு நாசம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ரெண்டாவதாக சொல்கிறான் லுமஸான். அல்லாஹ் சொல்கிறான் லுமஸான்டா என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? ஒருத்தனை முன்னால் விட்டு கண்ணால் காட்டுறது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த பாவத்தில் இருந்து. சக்கராத் கஷ்டமாகிவிடும், கபரு கஷ்டமாகிவிடும், நரகம் இலேசாக கொடுக்கப்படும், பரக்கத்து உங்களை விட்டும் தூரமாகிவிடும், நெருக்கம் கிட்டத்தில் உங்களுக்கு கொண்டு வரப்படும். ஒரு பாவம் கண்ணியமானவர்களே, சாதாரணமான பாவம். ஒருத்தனை முன்னால் விட்டு கண்ணால் கஞ்சாட செய்வது லுமஸா. ரெண்டு பாவத்தை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். முதலாவது புறம் பேசுவது, இரண்டாவது பாவம் முன்னால் விட்டு கண்ணை காட்டுறது. 40-50 பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இவரை பற்றி நல்லா பேசுறது, நல்லா இந்த மனுஷன் நல்ல ஆஜியார், நல்ல மனுஷன், நல்ல தொழுகையாளி, நல்ல மனிதனண்டு எல்லோரும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பேசிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து ஒழும்பி போனானண்டா இவன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தானான்னு தெரியுமென்று ஆரம்பித்து கடைசியாக இவன் ஹிஸ்ட்ரி வரலாறே சொல்லி முடிச்சிடுவோம். நாம் வரலாறே சொல்லி முடிச்சிடுவோம். அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. பத்ரில், உஹதில், ஹந்தக்ல, ஹுனைன்ல எல்லா யுத்தத்திலையும் உலமாக்கள் எழுதுறாங்க 30க்கும் மேற்பட்ட யுத்தங்கள் இருக்கிறது என்பதாக எழுதுறாங்க. எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்ட ஒரு சஹாபிதான் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. சக்கராத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்தில் இருக்கும்போது ஒரு வசனத்தை ஓதி காட்டினாங்க. என்ன வசனம் தெரியுமா? ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தானு அலா மா தஸிஃபூன். நான் ரொம்ப அழகா பொறுமை செய்வேன், ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் யாரை பற்றி கதைக்க மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வின் மீது பரம் சாட்டி விடுவேன் என்றார்கள் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சொல்லுறான் அவர்களுக்கு நாசம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ரெண்டாவது ஆயத்தாக சொல்றான், அல்லதீ ஜமா மாலஹு வஅத்ததா. கணக்கெடுப்பாங்க, பணத்தை கணக்கெடுத்து பார்க்குற, எண்ணி பார்க்குற. அல்லாஹ் சொல்றான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. இந்த பணம் என்ன வாழ வைக்கும்? இந்த சொத்து என்ன வாழ வைக்கும்? இந்த பதவி என்ன வாழ வைக்கும்? இந்த பதவி என்ன வாழ வைக்கும்? ஒவ்வொரு கற்பனை, இந்த வீடு என்ன வாழ வைக்கும்? பிள்ளைகள் வாழ வைக்கும்? தொழில் என்ன வாழ வைக்கும்? எண்ணி பார்ப்பாங்க. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. மனிதனே, கல்லா, நீ நடக்கிற மாதிரி ஒன்றுமில்லை, நீ நடக்கிற மாதிரி ஒன்றுமில்லை. நீ நினைச்சு கொண்டிருக்கிறாய் இந்த பணம், பட்டம், பதவி எல்லாம் உலகத்தில் உன்னை வாழ வைக்கும். அல்லாஹ் நாடலையே. கல்லா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமில்லை மனிதா. கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. அல்லாஹ் உன்னை ஹுதமாண்ட நரகத்தில் வீசுவான். சூரா பேசுகிறது, கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அதராக மல் ஹுதமா. நபியே நாயகமே, ஹுதமாண்டா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி ஹுதமாண்டா என்ன நரகம் என்று நபியே உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் பதிலாக கேட்கிறான்,
அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, அது அல்லாஹ்வால மூட்டப்பட்ட நரகம். யாரால மூட்டப்பட்ட நரகம்? அல்லாஹ் நரகத்துக்கு வரவிலக்கணம் சொல்றான். அப்ப எரிஞ்ச நரகமில் அந்த நரகம் 1000, 2000, 3000 வருடங்களாக அந்த நரகம் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. நரகம் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. பல வகையான நிறங்களில் அந்த நரகம் மாறிக்கொண்டிருக்கிறது. சிவப்பு, மஞ்சள், கருநீலமாக நிறங்கள் மாறிக்கொண்டு நரகம் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா, அந்த நரகத்தில் போட்ட உடனே முதலாவது ஹார்ட் தான் தாக்குப்படும். ஹார்ட்டை அல்லாஹ் பற்ற வைப்பான். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஆசை இருந்தது. எல்லாத்துடைய ஆசையும் பணத்துடைய ஆசை, பதவியுடைய ஆசை, அவனை பற்றி பேசுவதுடைய எண்ணம் எல்லாமே உள்ளத்தில் தான் இருந்தது. அல்லாஹ் சொல்றான், அந்த ஹுதமா இந்த நரகத்தில் போட்ட உடனே முதலாவது இதயம்தான் பத்த ஆரம்பிக்கும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா இன்னஹா அலைஹிம் முஸதா, இன்னஹா அலைஹிம் முஸதா. அல்லாஹ் சொல்றான், அது பெரும் பெரும் கட்ட தூண்கள் இருக்கிறது. அந்த தூண்களில் தான் நீங்கள் கட்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஃபி அமதி முமத்ததா, அதை வளர்ச்சி அடைத்து கொண்டிருக்கும். யாரும் தப்ப இயலாது, யாரும் தப்ப இயலாது அந்த நரகத்தில். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய ஜெயிலில் எப்படியாவது சல்லியை கொடுத்து எப்படியாவது லோயரை வச்சு கொஞ்ச நாளையால் வெளியாகிடுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஜெயிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கண்டா, அந்த நரகத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கண்டா, அல்லாஹ் எல்லாரையும் தூக்கி ஒரு நரகத்துக்குள்ளே போட மாட்டான். எல்லாரும் இந்த உலகத்தில் பாவம் செஞ்சாங்கண்டா எல்லாரையும் தூக்கி ஒரு ஜெயிலில் தான் நடக்கிற புலிஸ்காரன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? படைத்தவன் சொல்கிறான், எல்லாரையும் தூக்கி ஒட்டு மொத்தமாக நான் அடைக்கவே மாட்டேன். ஒருத்தருக்கும் தனி மாஞ்ச், தனி கொலிக்கு தனி ஜெயில் இருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸலாசில் வஅக்லால வஸஈரா, தனி ஜெயில், தனி மாஞ்ச், தனி கொலிக்கு. யார் சொல்றது? படைத்தவன் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அதாப் கொடூரமானது, நரகத்துடைய வேதனை கொடூரமானது. சர்வ சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த பாவத்தை. இப்பொழுதிருந்து விட்டுவிடுங்கள் இந்த பாவத்தை. பொய்யாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, ஹராமாக இருந்தாலும் சரி, யாரும் அநியாயம் செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த பாவங்களை எல்லாம் செய்வோமாக இருந்தால், பெற்ற தாக்கி அநியாயம் செய்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய பதுவா கிடைக்கும், சந்தேகம் கிடையாது. குறுகிய ஒரு வாழ்க்கை தான் கண்ணியமானவர்களே. இந்த குறுகிய ஒரு வாழ்க்கையில் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழணும். உலகத்தில் தான் சிறுத்தவாளியா தன்னுடைய தலையிலேயே ஆயிரக்கணக்கான பாவங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான பலா இருக்கிறது. அதை விட்டு மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில இது எல்லாம் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் காட்டப்படும் என்பதாக சொல்லிட்டு அழுது கொண்டு இருந்தாங்க. உம்மத்தை நினைச்சு அழுதாங்க. என்னுடைய உம்மத்திலையும் இந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் இப்படி இருக்கிறார்களா என்று நினைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத தருணங்கள், அழுத சந்தர்ப்பங்கள் எத்தனையோ தடம் இருக்கிறது கண்ணியமானவர்களே. அதனால் யாரும் பாவம் செய்யாதீங்க. வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, யாரையும் பற்றி பேசாதீங்க. கீபத்,
புறம் பேசுவதுங்கிற பாவம் இருக்கிறது. சர்வ சாதாரணமான பாவம் கிடையாது. நாங்கள் சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டுட்டோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமல்களை எழுத வரக்கூடிய மலக்குமார் கூட வர மாட்டாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு பாவம்? 2 மலக்குகள் இருக்கிறாங்க. ஒன்று வலது கையில் ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அத்தீத் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் கூட இந்த பாவத்துடைய நாட்டத்தால் அமல்கள் எழுதக்கூடிய மலக்குமார்கள் கூட தூரமாகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கண்டு நினைச்சு பாருங்களேன் கண்ணியமானவர்களே, நினைச்சு பாருங்களேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயங்கரமான ஹதீஸ், பயங்கரமான ஹதீஸ். யாரையும் பற்றி பேசுறீங்களோ நீங்க நடு வீட்டுக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான் என்றார்கள். அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் ஹதீஸ் வருகிறது. கண்ணியமானவர்களே, பயங்கரமான பாவம். அதனால் இந்த பாவத்திலிருந்து விலகி குறுகிய ஒரு வாழ்க்கை தான். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் தாயின் விட பல மடங்கு இறக்கமுடைய ரப்பாக இருக்கிறான். யாரும் அநியாயம் செஞ்சிருந்தா போய் மன்னிப்பு கேளுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பு என்பது சர்வ சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காவது யார் அநியாயம் செஞ்சா நீங்க போய் மன்னிப்பு கேட்கிறீங்க, மன்னிப்பின் மூலமாக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுமாம். 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. எத்தனாயிரம்? ஜனாதிபதியுடைய மாளிகையும் 10 அறைகள் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாளிகையை சுற்றி பார்ப்பதற்கு மாத்திரம் 2000 நாட்கள் எடுக்குமா. 2000. சொர்க்கத்துடைய கதவை திறந்தாலே 80 ஆண்டுகள் நறுமணம் வீசும். சொர்க்கத்துடைய தலைப்புக்குள்ள வரல, மேலாக வருகிறேன் கண்ணியமானவர்கள். அதனால் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும், என்னின் பக்கம் தவறு இருந்தாலும் போய் மன்னிப்பு கேளுங்க அந்த அடியானிடம். அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டாங்கண்டா சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்படும். அது மாத்திரமல்லாமல் யார் மன்னிப்பு கேட்குறீங்களோ அவர்களோட நான் இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோட நான் இருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பாவத்தை விட்டும் விளங்கி ஒதுங்குவோம். பாவத்தை கண்டா நெருங்கிட வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல்லுதுவான். நல்ல விஷயத்துக்கு உதவியாக இருங்க, பாவத்துக்கு உதவியாக இருந்துடாதீங்க. 4, 5, 10, 15 பேர் இடத்துல உட்கார்ந்துருந்து மற்றவர்களை பற்றி பேசுகிறாங்களா, அந்த இடத்திலிருந்து நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்க. அந்த இடத்திலிருந்து ஒளிம்பி நீங்கள் போய்கொள்ளுங்க. ஏனண்டா அந்த கூட்டத்துக்கு அல்லாஹுடைய சாபம் இறங்குது, அல்லாஹுடைய லானத் இறங்குது, அல்லாஹுடைய பதுவா இறங்குது. கண்ணியமானவர்களே, 15 பேர் உட்கார்ந்து நல்ல விஷயத்தை பேசுகிறாங்கண்டா அந்த இடத்துல போய் உட்காருங்க. அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த இடத்துக்கு இறங்குது, அல்லாஹுடைய பொருத்தம் அந்த இடத்துக்கு இறங்குது. அதனால் கண்ணியமானவர்களே, பாவத்தை விட்டும் விளங்கி ஒதுங்கி இந்த குறுகிய ஒரு வாழ்க்கையை அவனுக்கு விருப்பமான முறையில் கழித்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைவோம், அல்லாஹுடைய அன்பை அடைவோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் என்று நினைக்காமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், பாவத்தை மன்னிச்சு விட யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கேவலப்படுத்தி விடாத யா அல்லாஹ், சமுதாயத்துக்கு மத்தியில் கேவலப்படுத்தி விடாத யா அல்லாஹ். நாங்கள் தனிமையில் செய்த பாவம் ஏராளம் ஏராளம் யா அல்லாஹ். மற்றவர்களுடைய பாவத்தை பற்றி பேசுகிறோம் யா அல்லாஹ், மற்றவர்களுடைய ஊர் பலாய்களை கதைக்கிறோம் யா அல்லாஹ், மற்றவர்களுடைய கீபத் புறத்தை பேசுகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தை மன்னிச்சு கொள் யா அல்லாஹ், கேவலப்படுத்தி விடாத யா அல்லாஹ், நஷ்டப்படுத்தி விடாத யா அல்லாஹ்.
செய்யக்கூடிய வியாபாரம் உனக்கு விருப்பமான முறையில் வியாபாரத்தை செய்யக்கூடிய அடியார்களாக மாற்றிடியா அல்லா. ஹராமான வியாபாரத்தை விட்டும் பாதுகாத்திடியா அல்லா. ஹராமான பிஸ்னஸை விட்டும் பாதுகாத்திடியா அல்லா. வட்டியை விட்டும் பாதுகாத்திடியா அல்லா. ஆபத்தான பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாத்திடியா அல்லா. கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக யா அல்லா. கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லா. நிம்மதியான வாழ்க்கையை தாயா அல்லா. நோய் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லா. யா அல்லா மௌத் வரைக்கும் உன்னோட வாழ்ந்து யா அல்லா. மௌத் வரைக்கும் உன்னுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்தோடையே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி விடுவாக யா அல்லா. எங்களை பெற்றெடுத்த ஸ்ரீதேவிகளுடைய பாவத்தை மன்னிச்சு கொள் யா அல்லா. பெற்ற தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னிச்சு கொள் யா அல்லா. அவர்களை கபூல் செய்து கொள் யா அல்லா. அவர்கள் மீது ரஹ்மத் செய்து விடுவாயாக யா அல்லா. அவர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக இருக்கிறார்களோ யா அல்லா, அந்த கபூரை பரிசுத்தமாக்கி விடுவாக யா அல்லா. நரகத்துடைய வேதனைய தண்டனையை விட்டும் அவர்களை நீ பாதுகாத்து விடுவாக யா அல்லா. யா அல்லா ஈமானோட இஸ்லாத்தோட வாழ்வதற்கு தௌபீ செய்வாக யா அல்லா. பலஸ்தீன முஸ்லீம்களை பாதுகாத்துடியா அல்லா. பலஸ்தீன முஸ்லீம்களை பாதுகாத்துடியா அல்லா. அவர்களுக்கு ரஹ்ம செய்து விடுவாக யா அல்லா. அவர்கள் மீது இரக்கம் காட்சி விடுவாக யா அல்லா. அங்கே மௌத்தாகிறவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து விடுவாக யா அல்லா. யா அல்லா பலஸ்தீன முஸ்லீம்களுடைய கைகளை கொடுத்து விடுவாக யா அல்லா. அநியாயங்களை விட்டும் பாதுகாத்துடியா அல்லா. யா அல்லா நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் வாழ்வதற்கு தௌபீ செய்வாக யா அல்லா. ஹராமான பார்வையை விட்டும் பாதுகாத்துடியா அல்லா. பொய்யை விட்டும் பாதுகாத்துடியா அல்லா. ஹராமான இசையை விட்டும் பாதுகாத்துடியா அல்லா. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு தௌபீ செய்வாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் 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 நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي